சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை தருதாமா. இங்கிலீஷ்ல படிச்சுக்கலாம். Preamble is a source of power to the legislature and also prohibition upon the powers of a legislature. அது உரிமையும் கொடுக்குது, அதே சமயத்துல தடையாகவும் இருக்கு அப்படின்னு பொதுவா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாத தன்மையை கொண்டது. ஏதோ ஒரு பாயிண்ட் கரெக்டா தெரிஞ்சாலும் சொல்லுங்க. இது வந்து நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியுமா முடியாதா? நான் ஜஸ்டிசியபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஃப்ராட்டர்னிட்டின்னு இருக்கு, இன்டெகிரிட்டின்னு இருக்கு. எப்படி டிபிஎஸ்பி செயல்படுத்த முடியாதோ அதே மாதிரி இதுவும் செயல்படுத்த முடியாது தானே. அப்ப இது கரெக்ட். ஓகே, கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, எது வந்து இன்கரெக்ட், எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. மூணாவது பாருங்க, முகவுரையில் இருக்க சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்கள் ரஷ்ய புரட்சியிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாப்பா? ரஷ்யால இருந்து தான் ஃப்ராட்டர்னிட்டியில கொண்டு வந்தாங்களா? லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, LEF. இது எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? ரஷ்யால இருந்து ஜஸ்டிஸ் தானே கொண்டு வந்தாங்க. இங்க என்ன சொல்றாங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இந்த லட்சியங்கள்லாம் ரஷ்ய புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப எது இங்க தப்பா இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. நீங்க நோட் இங்க பண்ணீங்கனாலும் ஓகே தான், மெசேஜ் பண்ணீங்கனாலும் ஓகே தான். இதுக்கு எது மட்டும் கரெக்ட்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுது சொல்லுங்க. எது மட்டும் கரெக்ட்னு சொல்ல முடியுது? ஃபர்ஸ்ட் தப்பு தானே. ஏன்னா முகவுரைங்கிறது சட்டமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கறதும் இல்ல, அதிகாரத்தை தடை பண்றதும் இல்ல. இது நெய்தர சோர்ஸ் ஆஃப் பவர் இல்ல, நார ப்ராஹிபிஷனும் பண்றது கிடையாது. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சியிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா இது எதுல இருந்து எடுத்திருக்காங்க? ரஷ்ய புரட்சியிலிருந்து வராது, பிரெஞ்சுல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. எது தப்புன்னு கேக்குறாங்க? 1, 3 தப்பு. ஓகேவா? 1, 3 தப்பு. சோ இது ஆன்சர். அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து படுத்துங்க. கீழ்கண்ட மாநிலங்களை உருவாக்கப்பட்ட ஆண்டோட வரிசையா நீங்க படுத்தணும். இது நம்ம சொல்லியிருக்கோம்ல ஒரு ஷார்ட்கட். குணா ஹாக்கி பேண்ட் போட்டுட்டு அந்த ஷார்ட்கட்ல நீங்க சொன்னீங்கன்னாவே முடிஞ்சுச்சு. செகண்ட் கரெக்ட். ஓகே. இதுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபார்மேஷன் ஆன ஸ்டேட்ஸுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுக்கணும்? குணா. குணானா என்ன? ஜியூனா என்னது? குஜராத். NAனா நாகாலாந்து. ஹாக்கி பேண்ட்டை போட்டுட்டு இந்த ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன்ல, குணா ஹாக்கி பேண்ட்டை போட்டுட்டு எம்டி பேக்கெட்டோட MA படிக்கலாமா, MS படிக்கலாமா, MA படிக்கலாமான்னு போனா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஜியூங்கிறது குஜராத், NAனா நாகாலாந்து, HAனா ஹரியானா, HIனா வந்து ஹிமாச்சல பிரதேசம். இது வந்து M எப்படி எடுத்துக்கணும்? AEIOUன்னு எடுத்துக்கணும். AEIOU இதுதானே நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ மணிப்பூர் தான் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்தது மேகாலயா வரும், அதுக்கப்புறம் தான் மிசோரம் வரும். AEI அப்படியே எடுத்துக்கணும். இது வந்து திரிபுரா, சிக்கிம் இந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். கடைசியில வந்து என்ன வரும்? கோவா வரும். அதுக்கப்புறம் CUJனா என்ன? சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஸோ இதுதான் ஆர்டர். ஃபர்ஸ்ட் GU போட்டுக்கணும், அப்புறம் NA போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? குஜராத் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு சொன்னாவே நமக்கு இந்த 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் குஜராத் தான் வரும். குஜராத்துக்கு அப்புறம் நாகாலாந்து. குணாங்கிற பேரை மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா 4க்கு அப்புறம் 2 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஹாக்கி ஃபேண்ட்டை போட்டுட்டு, ஹானா ஹரியானா அப்படின்னு சொல்லியிருக்கனா, குணா ஹாக்கி ஃபேண்ட்டை போட்டுட்டு எம்டி பாக்கெட்டோட. சோ அதுக்கப்புறம் சிக்கிம்ல பின்னாடி தான் வருது. இந்த விஷயம் தெரிஞ்சாவே நம்ம 4213 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை பொறுத்தவரையிலும் அதோட ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்ததுலயும் இது இருந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகல் 7 என்ன, 8 என்ன, 9 என்ன, 11 என்ன? இது வந்து மேட்ச்பா. சொல்லுங்க. நீங்க என்ன கேன்சல் சொல்றீங்கன்னு பார்த்தா நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க. ஹூஸ் தட்? சரி சொல்லுங்க. 7ங்கிறது என்னப்பா? பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களோட குடியுரிமையா? 8ங்கிறது என்ன? இந்தியாவுக்கு வெளியே வசிக்கிற இந்திய வம்சாவளியினரோட குடியுரிமையா?
எது மேட்ச் மட்டும் பாருங்க. வெளிநாட்டு குடியுரிமையை விரும்பி பெறவங்க இந்திய குடிமக்களாக இருக்க முடியாது அப்படிங்கிறத 9ன்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் வந்து ரெகுலேட் பண்ண சிட்டிசன்ஷிப்பை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றது 11ன்னு சொல்றாங்க. இது எல்லாமே நேருக்கு நேர் இருக்கு கரெக்டா? 1 எல்லாமே எல்லா பேருமே நேரா தான் இருக்கு. 7க்கு பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவங்க. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க வந்து எத்தனாவது வருவாங்க? 6 வருவாங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்போ சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்றது வந்து ஆர்டிகல் 5. ஒய் இன்னைக்கு யாருமே வந்து கரெக்டா கோரிலேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் பாலிட்டி டஃபஸ்டா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இடையில பார்க்கலாமா? இந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் நமக்கு இன்னைக்கு நிறைய மெயின்ஸ் ரிவ்யூ கொடுத்ததுனால ஜூம் மீட் வந்து ஓவர் ஆயிரும். இந்த இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும் அவ்வளவுதான். சரி சொல்லுங்க. அசஸ் ரீசன் சொல்லுங்க பாப்போம். 4th கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு பிரிவு 19ன் கீழ வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையை ஒரு அடிப்படை உரிமையாக உத்தரவாதம் அளிக்குது. ரைட் டு ஸ்ட்ரைக் இருக்கா? ஆர்டிகல் 19 படி ரைட் டு ஸ்ட்ரைக் இருக்கான்னு கேக்குறாங்க. இருக்குன்னு சொல்றாங்க கூற்றுல. காரணம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரிவு 19ல 1ல சி வந்து அனைத்து குடிமக்களுக்கும் சங்கங்கள் அமைப்புகளை உருவாக்கும் உரிமையை கொடுக்குது. 19ல கிளாஸ் 1ல சி. இது கரெக்டா? யாருமே இந்த ஸ்ட்ரைக்க பத்தி இந்த 19th ஆர்டிகல்ல ஸ்ட்ரைக்க பத்தி சொல்லல. சோ கூற்று தப்பு. சி தான் வந்து கோஆபரேட்டிவ்ஸ் சங்கங்கள், சொசைட்டிஸ் இந்த மாதிரி ஏதோ ஞாபகம் வச்சுக்கலாம். கூட்டுறவு சங்கங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சி ஃபார் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 9ல கிளாஸ் 1 ஏல இருந்து டி வரையிலும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இது வந்து ஆர் வந்து கரெக்ட். அப்ப ஏ தப்பு ஆர் கரெக்ட் அப்படின்னா என்ன ஆப்ஷன் வருது? ஆப்ஷன் டி. சரி எது இன்கரெக்ட் பேர்? டிபிஎஸ்பியை பொறுத்தவரையிலும் எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க என்ன ஆர்டிகல்? ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஃப்ரீ லீகல் எய்டு வந்து 39A ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆர்டிகல் 40 யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் வந்து ஆர்டிகல் 44 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் 51 எது வந்து இன்கரெக்டா பேரா இருக்குன்னு கேக்குறாங்க. எது தப்பு? எதுப்பா? லாஸ்ட் ஒன்னு. இது எல்லாமே கரெக்ட். 31A 40 44 எல்லாமே கரெக்ட். 51 தான் தப்பு. இதுக்கு என்ன ஆர்டிகல் வந்திருக்கணும்? ஆக்சுவலி லாஸ்ட் ஒன் கரெக்ட். இதுக்கு என்ன ஆர்டிகல் இங்க என்ன நம்பர் வந்திருக்கணும்ப்பா? 50. ஆர்டிகல் 50 வந்திருக்கணும். இது எல்லாமே கரெக்ட். 42 40 அண்ட் 39A இது எல்லாமே கரெக்ட். சரி 6 கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ரிகார்டிங் ஃபண்டமெண்டல் எஃப்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பத்தி டியூட்டிஸ் பத்தி கேட்குறாங்க. ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரையின் பேர்ல தான் 1976ல தான் 42nd அமெண்ட்மெண்ட் படி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சேர்த்திட்டாங்க கான்ஸ்டியூஷன்லன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்வரன் சிங் குழு வந்து 10 அடிப்படை கடமைகளை தான் சொன்னாங்க, பரிந்துரைச்சாங்க. ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான். வரி செலுத்துற கடமை அப்படிங்கிறது ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரை. 10 பரிந்துரை சொல்லியிருக்காங்கல்ல, அதுல இது ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து எது வந்து கரெக்ட்னு கேக்குறாங்க. விச் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட்? எது கரெக்ட்? மூணுமே கரெக்ட்டா? மூணுமே கரெக்ட்டா? ரெண்டாவது கரெக்ட்டா பாருங்க. ரெண்டாவதுல நம்பர்ல மட்டும் ஏதாச்சும் பாருங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். ரெண்டாவதுல நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது இல்லையா? அவங்க எவ்வளவு சொல்லுவாங்கப்பா? ஒன்லி வெரி குட். ஸ்வரன் சிங் வந்து 8 தான் வந்து சொல்லுவாங்க. இந்திரா காந்தி வந்து இன்னும் 2 சேர்த்து அவங்க பீரியட்ல வந்து 10 டியூட்டி பண்ணிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஒரு 2 டியூட்டி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் தான் +1 வந்து லேட்டரா 86th அமெண்ட்மெண்ட் படி லாஸ்டா ஒண்ணு வந்துச்சு இல்லையா? 51 அது என்ன ஆர்டிகல்? லாஸ்டா வந்து 11th ஆர்டிகல் வந்து என்ன? 11th சேர்த்துன அந்த ஃபண்ட எஃப்டி என்ன? 51Aல என்ன? வெரி குட். அவ்வளவுதான். அது என்ன சொல்லுதுப்பா? 51Aல கே என்ன சொல்லுது? 6 முதல் 14 வயது குழந்தைகளுக்கு வந்து கல்வி கொடுக்கிறது பெற்றோரோட கடமை அப்படின்னு சொல்லி. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா? இதுக்கு என்ன ஆன்சர்? 1ல இருந்து 3 வரையிலும்.
இங்க பாருங்க ஆன்சர் கீயும் பைலிங்குவல்ல இருக்கு. நீங்க வாங்கிக்கோங்க. இன்னும் இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க வரலேன்னு நெனைக்கிறேன். இது ரிவிஷன் டெஸ்ட் தான். பாலிஸ்டி ரிவிஷன் டெஸ்ட் தான். இது சும்மா கிளாஸுக்காகவே போட்டது. நீங்க பேக் ஸ்டூடண்ட்டே எக்ஸ்ட்ராவா இது வாங்கிக்கோங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின். நீங்க எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வர பாலிட்டி கொஸ்டின் வேற செட்டு. ஓகே. வரி செலுத்துற கடமை வந்து அவங்க ஸ்வரன் சிங் குழு வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வரி செலுத்தல அப்படின்னா ஃபைன் போடணுங்கிற மாரி கூட அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி ஜஸ்டிசியபிள் கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் யாராவது மீறினாங்க அப்படின்னா, கடமை கரெக்ட்டா செய்யல. அதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் மீறினாங்கன்னா, இது வந்து ஜஸ்டிசியபிள்னு கூட சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் ஸ்லைட்டா மாத்தி தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, அ நம்ம கொண்டு வந்தது. 11 இது கொண்டு வந்தது. சரி 7த் ஒன் சொல்லுங்க. எது வந்து பிரசிடென்ட் ரிலேட்டடா அரசியலமைப்பை மீறியதற்காக குடியரசுத் தலைவரை கண்டன தீர்மானம் மூலம் ஆக்சுவலி இது கண்டன தீர்மானம் கிடையாது. இம்பீச்மென்ட் தான். கண்டன தீர்மானம்னா சென்ஷூர் மோஷன்னு வரும். சோ இதுக்கு இன்னும் இங்கிலீஷ் இல்லையா? ம். இம்பீச்மென்ட் பண்றோம். எதுக்காகன்னா, கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான். அது ஓகே. அடுத்தது அரசியலமைப்பை மீறுதல். அதாவது இந்த ஏன் கான்ஸ்டிடியூஷன வயலேட் பண்ணதுக்காக தான் பிரசிடென்ட்ட பதவியிலிருந்து நீக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இஃப் சப்போஸ் அப்படி கரெக்ட்னா, கான்ஸ்டிடியூஷன மீறுறதுன்னா என்ன? அப்படிங்கிற டெஃபினிஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே ரொம்ப தெளிவா குடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க 2வது ஸ்டேட்மெண்ட். 3 ஒன் வந்து பார்லிமென்ட்டோட 2 அவைகள்லயுமே இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரோட கண்டன தீர்மானத்தில் பங்கேற்க முடியாது. கண்டன தீர்மானம்ங்கிறது கொஞ்சம் எனக்கு டிரான்ஸ்லேஷன் வரல கரெக்ட்டா. அதாவது பதவி நீக்கம் பண்றது. இம்பீச்மென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. த கொஸ்டின் இஸ் விச் ஆஃப் த ஒன் இஸ் கரெக்ட்? எது கரெக்ட்ன்னு கேக்குறாங்க. எது கரெக்ட்ப்பா? 1 மட்டும். 1 மட்டும் கரெக்ட்டா? ஆமா. அரசியலமைப்பை ஆமா. மீறினாங்கங்கிற ஒரே ஒரு குற்றத்துக்காக மட்டும் தான் இவங்கள வந்து இம்பீச் பண்ண முடியும். ஓகே. இதே சுப்ரீம் கோர்ட் இவருக்கு மட்டும் தான் இந்த அரசியலமைப்பை மீறினங்கிற ஒரு வார்த்தையே வரும். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மித்தவங்களுக்குலாம் என்ன படிப்போம்னா, மிஸ்பிஹேவியரும் இன்கெப்பாசிட்டின்னு தான் படிப்போம். எனக்கு தமிழ்ல தெரியல. யாராவது சொல்லுங்க. மிஸ்பிஹேவியர், இன்கெப்பாசிட்டி இந்த 2 விஷயத்துக்காக தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஹை கோர்ட் ஜட்ஜ், சிஏஜி இந்த மாரி நெறைய பேருக்கு இந்த 2 வார்த்தை தான் வரும். கான்ஸ்டிடியூஷன்ல மீறிட்டாங்க அப்படின்னு பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் வரும். இன்கெப்பாசிட்டி, மிஸ்பிஹேவியர்னா என்னப்பா? இந்த 2 விஷயம். தகுதி இல்லாம இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறதுக்கு மட்டும் தான் மத்தது வரும். சோ அதனால அரசியலமைப்பில் மீறியதுக்காக இங்க குடியரசுத் தலைவர தவிர வேற ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது தப்புன்னு போட்டுருங்க. அவங்களுக்கு மட்டும் தான் வரும். அப்புறம் அரசியலமைப்பை மீறுதல்ங்கிறத பத்தி சொல்லவே இல்ல. ரொம்ப கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவரோட தீர்மானத்துல எல்லாருமே பங்கேற்க முடியும். ஆனா, குடியரசுத் தலைவர தேர்ந்தெடுக்கிற அந்த எலக்ட்ரல் காலேஜ்க்கு தமிழ் என்ன? அவர தேர்ந்தெடுக்கிற ஒரு குழு இருக்கு இல்லைங்களா? தேர்தல் குழாம். ம். என்னப்பா? தேர்தல் குழாம். ஓகே. அந்த அந்த இதுல தான் யார் வரமாட்டாங்கப்பா? இந்த நாமினேட்டட் மெம்பர் வரமாட்டாங்க. இதே வைஸ் பிரசிடென்ட்ட தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட தேர்தல். அதுல இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரலாமா? வரக்கூடாதா? பார்லிமென்ட் லோக்சபாவோட நாமினேட்டட் மெம்பர் அண்ட் ராஜ்யசபாவோட நாமினேட்டட் மெம்பர் வரலாமா? வரக்கூடாதா? ஃபர்ஸ்ட் நாமினேட்டட் மெம்பர் லோக்சபால வரலாம். வைஸ் பிரசிடென்ட்க்கு வந்து வரலாம். வைஸ் பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்றாங்கன்னா, அந்த தீர்மானத்த எங்கப்பா கொண்டு வரணும்? வைஸ் பிரசிடென்ட்ட ரிமூவ் பண்றாங்கன்னா, அந்த தீர்மானத்த எங்க கொண்டு வரணும்? ராஜ்யசபா. ராஜ்யசபா. ராஜ்யசபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் என்னப்பா? 64 மேம். 64. ஓகே. சரி. இதுக்கு என்ன ஆன்சர்? கரெக்ட்டா சொல்லிட்டீங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் சொன்னீங்க? 1 மட்டும் தான் 1 கரெக்ட். மட்டும். இது வந்து கரெக்ட்டானதா கேக்குறாங்க. ஓகே. 1 மட்டும் தான். ஏன்னா இங்க பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பங்கேற்கலாம். ஓகே. இது கிராஸ். ஓகே. அடுத்து 8th சொல்லுங்க. மேட்ச். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி என்ன ஒர்க் பண்ணுது? எஸ்டிமேஷன் கமிட்டி என்ன ஒர்க் பண்றாங்க? கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. இது எல்லாமே கமிட்டி அந்த பேஸ்ல வந்து வரும். இருங்க கொஸ்டின் காட்டுறேன். ஏதோ ஒண்ணு இது ஸ்ட்ராங்கா இதுதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட சொல்லலாம். பப்ளிக் அக்கவுண்ட்ஸ்னா என்னப்பா? பொது கணக்கு. அப்ப பொது கணக்கு எல்லாம் யாரு பார்ப்பாங்க? சிஏஜியோட ஆடிட் ரிப்போர்ட்டை தான் வந்து ஆய்வு செய்யும். அதுதான் பொது கணக்கு. பொதுமக்களோட
கணக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். சிஏஜி வந்து அந்த பொது என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் தானே இது பண்றாங்க, ஆய்வு செய்றாங்க. ஸோ 1 வந்து கரெக்ட். எஸ்டிமேட் கமிட்டி என்ன பண்றாங்க? நிர்வாகத்துல செயல்திறனை கொண்டு வர மாற்றுக் கொள்கைகளை பரிந்துரைக்கிறாங்க. இது கரெக்ட் தான். அல்டர்னேட்டிவ் பாலிசிஸ் பிரிங் எஃபிஷியன்சி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நவடேஸ் ரொம்ப வந்து இந்த கமிட்டில இருந்து கொஸ்டின் கேட்கறது இல்ல. கொஸ்டின் கேட்காத ஏரியால இருந்து தான் இப்பெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதனால கமிட்டில இருந்து கொஞ்சம் கொஸ்டின் இந்த டைம் எதிர்பார்க்கலாம். 3 எக்ஸாம்ல குரூப் 1 அண்ட் 2, 4ல ஏதோ ஒரு எக்ஸாம் நம்ம எதிர்பார்க்கலாம். எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்ப எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு எடுத்துட்டா ஒன்லி லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எத்தனை பேர் இருப்பாங்க? 30 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. 30 மேம். அந்த எல்லாமே கமிட்டி ரிலேட்டடா வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் ஸ்பீக்கர், டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கரோட பொசிஷன் வந்து வேக்கன்ட்டா இருந்தா அந்த ஆர்டிக்கல்லாம் கேட்டாங்க. இதுவரையிலும் அந்த கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஒரு 5, 6 வருஷத்துல. அதனால கேட்காதது இப்ப கேட்கறது தான் ட்ரெண்டா போகுது. ஓகேவா? பிக் பாஸ்ல என்னமோ கமல் சொல்லுவார்ல, அது என்ன? மாற்றம் ஒன்றே மாறாதுதான் என்னமோ சொல்லுவார்லப்பா. எதிர்பாராததை எதிர்பாருங்க மாரி நம்ம எதெல்லாம் டச் பண்ணாத ஏரியாவோ அத நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாளாவே நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல வந்து ரொம்ப டீப்பா போய் கேட்கறது இல்ல கொஸ்டின். அதனால நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணி முடிச்சிடணும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டமான போர்ஷன்லாம் முடிச்சு, டெஸ்ட் போட்டு போட்டு எம்சிக்யூ பேஸ்ல போட்டு போட்டு பார்த்துடணும். வந்ததுக்கு அப்புறம் அது ரிவிஷன் தான் அப்படின்னு இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் எந்த புது டாபிக்கும் படிக்காம இருக்கணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலுக்கு போவாங்க. ஓகே. எனி ஜாப் வாங்கிடலாம். இப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ஒண்ணு வாங்குனா போதும் அக்கடான்னு இருக்கும். பட் இடம் மாறுறது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஃபேமிலி விட்டு போறது, இதெல்லாம் நெறையா வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலுக்கே போயிடணும். சரி வாங்க. நான் பேசிட்டே இருப்பேன். நமக்கு இந்த ஒரு செஷன் தான் இருக்கு. கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ். ஆக்சுவலி மெயின்ஸ் நெறையா வந்து ரிவ்யூ போயிட்டு இருந்தது. அதனால தான் நமக்கு Zoom கிடைக்கல. மேக்ஸிமம் இனி வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம 1 ஹவர், 1 1/2 ஹவர் கிளாஸ் வச்சுக்கலாம். கமிட்டி அண்ட் பப்ளிக் அண்டர்டேக்கிங் சொல்லுங்க. இது பொதுத்துறை நிறுவனங்களோட அறிக்கை, கணக்குகளை ஆய்வு செய்யுது. இது பார்த்தாவே தெரியுது. பொதுத்துறை நிறுவனங்களோட குழு அதோட கணக்க தானே ஆய்வு செய்யும். ஸோ இது கரெக்ட். பிசினஸ் அட்வைசரி கமிட்டி, பணி ஆலோசனை குழு, இது என்ன பண்ணுது? அவையோட கால அட்டவணையை ஒழுங்குபடுத்துது. அந்த செஷன், அந்த ஹவுஸோட டைம் டேபிள ரெகுலேட் பண்றதா பிசினஸ் அட்வைசரி கமிட்டி. ஸோ ஸ்டாண்டிங் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டி எல்லாமே நீங்க படிச்சுட்டு வந்துருங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஃபுல்லு படிச்சிருங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கமிட்டிஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க. நம்ம ஒயிட் போர்டு வச்சு ரைட் பண்ணி ஒரு செஷன் வைப்போம் இல்லையா? அதுல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கேட்டுறேன். ஓகே. இப்ப கொஸ்டின் பார்க்கலாம். சரிப்பா. இதுக்கு என்னன்னா எல்லாமே கரெக்ட் தான். எல்லாமே மேட்ச்சா தான் இருக்கு. நேரா குடுத்துருக்கு. எது கரெக்ட் பேருன்னு கேக்குறாங்க. விதான் பரிஷத். விதான் சபான்னா என்ன? விதான் சபா, விதான் பரிஷத்னா என்னப்பா? ஹலோ. விதான் பரிஷத்னா விதான் லெஜிஸ்லேட்டிவ் பரிஷத்னா கவுன்சில், ராஜ்யசபா. சட்ட மேலவை. விதான் பரிஷத்னா சட்டமன்ற மேலவை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்றாங்க. ராஜ்யசபா தான் வந்து மாநிலங்களவை. ஓகேவா? விதான் பரிஷத்துன்னு வந்தாவே நமக்கு மேலவை, கீழவை அப்படி வரணும். உறுப்பினர்கள் தேர்வு குறித்த இணைகள் எது கரெக்ட்? 1/3 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பை லோக்கல் பாடிஸா, 1/12 வந்து கிராஜுவேட்ஸா, 1/6 வந்து ஆனரா? ஏதோ ஒன்னு ஸ்ட்ராங்கா தெரிஞ்சா கூட ஆப்ஷன் எடுக்க முடியுமான்னு செக் பண்ணலாம். ட்ரை இட். 1/6 தவறு மேடம். ஓகே, இட் இஸ் ஷியோர். கவர்னரு அப்படின்னு நம்ம பேசுற பேச்சு வழக்கில் ஞாபகம் வச்சுக்கலாம். கவர்னரு 6 அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம். தேர்டுங்கிறது கன்ஃபார்மா கரெக்ட். எவ்வளவு பேர் கரெக்ட்னு கேக்குறாங்க. நன் ஆஃப் த அபோவ் வராது. ஏன்னா தேர்டு தான் கரெக்ட்னு சொல்லியாச்சுல. ஓகே. 1 பேரா இருக்கலாம், 2 பேரா இருக்கலாம், 3 பேரா இருக்கலாம். 1/12க்கு 2 பேருக்கு வரும். எதுக்கெல்லாம் வரும்? பட்டதாரிகளுக்கு வரும் மேம். அதே மாதிரி டீச்சர்ஸ்க்கும் வரும், ஆசிரியர். கிராஜுவேட்ஸ்க்கும் வரும். அப்போ 1/12. அப்ப இதுவும் கரெக்டா? அப்போ 1 Yes, பேர் ma'am. இருக்காது. 2 பேரா, 3 பேரா? ஃபர்ஸ்ட் மட்டும் கரெக்டான ஒரு ஃப்ளூக் லைடிங் பாப்போம். உள்ளாட்சி படிச்சிருக்கீங்க, அமைப்பு. ஃப்ளூக் லைட் அடிக்க கரெக்டிங் கூடாது. மேம். கரெக்டிங் மேம். 1/3 வந்து உள்ளாட்சி அமைப்பு. கரெக்டிங் மேம். 1/3 லோக்கல் பாடிஸ்ல இருந்து வரும், 1/3 லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்ல இருந்து வர்றாங்க. சோ அப்ப என்னது? இது எல்லாமே வந்து கரெக்ட். ஆல் 3 பேர்ஸ் வந்து கரெக்ட். அடுத்து அசஸ் ரீசன் சொல்லுங்க பாப்போம். 1992ல 73வது அமெண்ட்மெண்ட் படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வழங்குறாங்க. 20 லட்சத்துக்கும் மிகாமல் மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம் இந்த இன்டர்மீடியட் லெவல் பஞ்சாயத்துகளை அமைக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது 20 லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறது, நாட் எக்ஸீடிங் 20 லேக். 20 லேக்குக்கு கம்மியா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டுக்கு இன்டர்மீடியட் லெவலா இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து சமிதி தேவையில்லைன்னு சொல்றாங்க. இஸ் இட் கரெக்ட்?
கரெக்டா தப்பான்னு Yes, கரெக்ட் சொல்லிட்டு ma'am. மேம். எக்ஸ்பிளைன் பண்ணுதா கரெக்ட் இல்லையான்னு கரெக்ட் சொல்லிடுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுதாப்பா? இது வேற 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை வழங்கணுங்கிறது ஓகே. இது வைக்க தேவையில்லைங்கிறது ஓகே. பட் இதுக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா? No, ma'am. நோ இல்ல மேம். மேம். அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? என்ன ஆப்ஷன் வரும்ப்பா? விளக்கம் பி 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 ஆக்சுவலா பி தான். ஓகே. நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு என்ன தமிழ்ல கொடுக்க மாட்டாரா? சரி, ஓகே. அடுத்து 11th பாருங்க. டைப்பிங் பண்ணாம விட்டுருக்காங்க. நான் கரெக்டா எழுதி கொடுத்தேன். சரி, 11 சொல்லுங்க. மதசார்பற்ற அப்படிங்கிற சொல், செக்யூலர் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து 42வது திருத்த சட்டத்தின் மூலமாக முகவரியில இன்சர்ட் பண்ணிருக்காங்க. இந்த திருத்தத்திற்கு முன்பே கீழ்கண்ட எந்த அடிப்படை உரிமைகள் இந்திய அரசோட மதச்சார்பற்ற தன்மை வெளிப்படையாக இருக்கு? அதாவது 42வது அமெண்ட்மெண்ட் 1977 தானப்பா மதசார்பற்றன்னு சொன்னாங்க. இந்த திருத்தம் வர்றதுக்கு முன்பாமே இந்த ஆர்டிக்கல்ல எந்த ஆர்டிக்கல் நமக்கு மதச்சார்பற்ற தன்மைய சொல்லுது? செக்யூலரிசமான கண்ட்ரி தான் நம்ம அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 25, ma'am. ஆர்டிகல் 27 மேம். You can see the options. What are they? So more than one இதுல இருக்கு. 2 3 2 3 4 1 and 2. சரி, 1 வந்து அனைவரும் சமம். எந்த மதம், இனம் எல்லாத்தையுமே irrespective of that எல்லாரும் சமம் அப்படின்னு தான் சொல்றாங்க. 25 என்ன ரிலேட்டடா இருக்குது? 25 என்னப்பா? எந்த மதத்தை வேணா பின்பற்றிக்கலாம். ஃப்ரீடம் டு Follow பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரிலிஜியன் அப்படின்னு சொல்றாங்க. 27 என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம் ஃப்ரம் Taxation வந்து டாக்ஸேஷன், கிடையாது. ப்ரொமோஷனுக்கோ டாக்ஸேஷனுக்கோ எந்த ரிலீஜியனுக்குமே கிடையாது சொல்றாங்களா? இல்ல கோயில்களுக்கு மட்டும் டாக்ஸ் இல்ல, மசூதிக்கு மட்டும் டாக்ஸ் இல்ல, கிறிஸ்டின் சர்ச்சுக்கு மட்டும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? எல்லா விதமான ரிலீஜியனை ஃபாலோ பண்றக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொல்றாங்க. சோ இன் தட் கண்டெஸ்ட் இது வந்து கரெக்ட். 28 பாருங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனையும் சொல்லக்கூடாது. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடாதுனாவே என்ன அர்த்தம்? எந்த ஒரு மதத்தையும் பரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது வலுக்கட்டாயமா ஸ்டேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல பரப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இன்டைரக்டா இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வச்சிருக்காங்க. கம்பைன் டெக்னிக்கல்ல 2025ல கேட்ட கொஸ்டின். ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். இது எல்லாமே செக்யுலர் மதச்சார்பற்றதுக்கு தான் வருது. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ற கரெக்டான்னு பாருங்க. ஆர்டிகல் 361 வந்து இட் இஸ் எக்ஸம்ஷன் ஃபார் ஆர்டிகல் 14 அப்படின்னு சொல்ற கரெக்டா? Yes, ma'am. ஆர்டிகல் 361 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் ஆளுநரோட அவங்களுக்கு பிரிவிலேஜ், அவங்களோட பிரிவிலேஜ்னா என்ன? அவங்களோட சிறப்புரிமைகளை பத்தி 361ல சிறப்புரிமை பத்தி சொல்றாங்க. சொல்றேன். ஓகே, இந்த சோர்சஸ் அண்ட் பாரோடு ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்கிருந்து எடுத்திருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் பத்தி? பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல ரூல் ஆஃப் லா, யூஎஸ்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, நீதித்துறையோட சுதந்திரம், ஐரிஷ்ல வந்து மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறது ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. கனடியன்ல வந்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்றாங்க. இது கரெக்டா? இதுல எது கரெக்ட் எது தப்புன்னு கேக்குறாங்களா? இல்ல மேட்ச் பண்ணுங்க. Ma'am, எல்லாமே நேரா தான் இருக்கு. 1 2 3 ரூல் 4 ஆஃப் லா தானே, ma'am? வந்து பிரிட்டிஷ் தான். யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி சொல்றாங்க. ஐரிஷ்ல என்ன சொல்றாங்க? ஐரிஷ்ல நமக்கு ரொம்ப நல்லா தெரியுற ஒரு ஆர்டிகல் என்ன? டிபிஎஸ் DPSP. டிபிஎஸ்பியும் எடுத்திருக்காங்க. அதே சமயத்துல மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ராஜ்யசபாவோட இருக்கு. ஓகே, ஜாயிண்ட் சிட்டிங் எதுல இருந்து எடுத்திருக்காங்கப்பா? ஜாயிண்ட் சிட்டிங் ஆஸ்திரேலியா. ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே, சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதுதான் எல்லாருமே. இங்கிலாந்து, ma'am. அது எங்கில இருந்து எடுத்திருக்காங்க? இங்கிலாந்து. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேப்பா, இது எல்லாமே மேட்சா தான் இருக்கு. ஓகே, கனடியன்ல இப்ப வந்து கவர்னரை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல, அது எதுல இருந்து எடுத்திருக்காங்க? அதுவும் கனடியன்ல இருந்தா. அதே மாதிரி ரெசிடியூரி பவர் இருக்குல்லப்பா. ரெசிடியூரி பவர்னா என்ன தமிழ்ல?
எஞ்சிய அதிகாரங்கள். அது எல்லாமே கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது கனடியன். சீன் கனடாவுல. பார்த்தா சென்டருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. எக்ஸ்ட்ராவா சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர் சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? இந்த 1955 குடியுரிமை சட்டத்தின் கீழ இந்திய குடியுரிமை பெறும் வழிகளை அந்த சட்டத்தின் 3 6 வரையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்ன? அதாவது அந்த பிரிவு 3 இத சொல்லுது, பிரிவு 5 இத சொல்லுது அப்படின்னு சொல்லி இருக்கும். குடியுரிமை சட்டத்துல. அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எது ஃபர்ஸ்ட் வரும்? பை பர்த்ல தான் பை பர்த் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சாவே 3 தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது இது நம்ம எடுத்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது பை டெசன்ட் வரும். டெசன்ட் வருமா ரெஜிஸ்ட்ரேஷன் வரும்னா வம்சாவளி தான் வரும். அப்ப 3124 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்னது? மூணாவது என்னதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், நாலாவதுன்னா நேச்சுரலைசேஷன். இது அந்த ஆர்டர்ல அப்படியே இருக்கும். இந்த 1955ல செக்ஷன் இருக்கும்பா. இதுல எது பிரிவு 3, பிரிவு 4, 5, 6ன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எது 3னா பை பர்த் தான் 3, டசன்ட் வந்து 4, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிரிவு 5ல சொல்லியிருப்பாங்க செக்ஷன், 6ல வந்து என்னது நேச்சுரலைசேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இதான் எசென்ஷியல் கமாடிட்டி டாக்ஸ் ஆக்ட் வந்து இந்த வருஷம் சொல்ற கரெக்டா? எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னா யாராவது தமிழ்ல சொல்லுங்கப்பா, எனக்கு தமிழ் கரெக்டா வர தெரியலையே. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் மேம். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955ல வந்திருக்கு. ஓகேப்பா. எது வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேக்குறாங்க. அடிப்படை உரிமைகளுக்கான விதிவிலக்குகள் தொடர்பான இணைகள்ல எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. 31A என்ன சொல்றாங்களா? ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்களை பாதுகாக்கிறத பத்தி சொல்றாங்கங்கிறாங்க. 31B வந்து 9வது அட்டவணையில் இருக்கிற சில சட்டங்களை செல்லுபடி ஆக்குறது, வேலிட் ஆக்குறத பத்தி சொல்றாங்கங்கிறாங்க. 31C வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கு செயல்படுத்துற சட்டங்களை பாதுகாக்கணுங்கிறாங்க. 33 ராணுவ சட்டம் அமல்ல இருக்கும்போது உரிமைகள் மீதான கட்டுப்பாட சொல்றாங்க. இதுல வந்து எது வந்து தப்பா இருக்கு? இல்ல எனக்கு ஸ்ட்ராங்கா தெரியும் இதுதான் கரெக்ட் அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஆர்டிகல் 33 கரெக்ட். 33 கரெக்ட், வெரி குட். 33 வந்து ராணுவ சட்டம் பத்தி தான் வரும். ஓகே, வேற என்னப்பா சொன்னீங்க? 31A கரெக்ட் மேம். 31A வந்து என்னது? ஜமீன்தாரி முறை ஒழிப்பு சட்டங்களை பாதுகாக்கிறது. ஓகே, இவங்க என்ன கேக்குறாங்க? தப்பானதா கேக்குறாங்க. ஓகே, 31B அதுவும் கரெக்ட் தான் மேம். 9th ஷெட்யூலுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இது ஆக்சுவலா நீங்க இந்த 33 கொஞ்சம் மாத்திட்டீங்க. ராணுவ சட்டம் ரிலேட்டடா வரும். 33ஓட ஆர்டிக்கலும் 34ஓட ஆர்டிக்கலும் வரும். 34வது ஆர்டிக்கல் தான் இந்த ராணுவ சட்டம் அமல்ல இருக்கும்போது உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகளை வந்து சொல்லும்பா. 33 என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஆயுதப்படை, காவல்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இவங்களோட அடிப்படை உரிமைகளை பார்லிமெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றதா ஆர்டிக்கல் 33. ஓகேங்களா? இந்த 33, 34 தான் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா வரும். அது அது கொஞ்சம் செக் பண்ணுங்க. நெட்ல போட்டு செக் பண்ணுங்க. எஸ் மேம். ஆனா 33னா 3 34 படை பத்தி பேசுது. இது என்ன கொஸ்டின் நம்பர்ப்பா? ஏன்னா 33, 34னா ராணுவ சட்டம் பற்றி தான். அதனால நம்ம அந்த 33 எது, 34 எதுன்னு எக்ஸாக்ட்டா சொல்லணும். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 14th? 14th வந்து பாத்தீங்களா? 33 வந்து ஆயுதப்படைகள், காவல்துறை இத கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை வந்து யார் பண்றாங்க? பார்லிமெண்ட் கட்டுப்படுத்தும் போது. 34 தான் வந்து இப்ப அவங்க கொடுத்திருக்கிற 4th ஆப்ஷன். சோ இதுக்கு வந்து டி இதுதான் தப்பு. மீதி எல்லாமே கரெக்ட். சரியா? அப்ப இந்த 34, 33 மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே. 31B நமக்கு தெரியும். Bனாவே 9th ஷெட்யூல்னு போட்டுறணும். அதுல இருக்கிற சில சட்டங்களை செல்லுபடி ஆக்குறது. அடுத்து 31Cல என்ன சொல்றாங்க? டிபிஎஸ்பியை செயல்படுத்துற சட்டங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து 31C. ஓகேப்பா. அடுத்தது சொல்லுங்க. 16th அசசன் ரீசன் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஹாஸ் நோ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் அண்ட் நோ ஃபிக்ஸ்டு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். மாநில ஆளுநருக்கு பணி பாதுகாப்போ இல்ல இத்தனை வருஷம் தாங்கிறதோ இல்ல. குடியரசுத் தலைவர் விடுமுறை மட்டுமே ஆளுநர் வந்து பதவி நீடிப்பார். அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனான்னு கேக்குறேன்.
எஸ் மேம். ரெண்டுமே கரெக்ட். கரெக்ட் ரெண்டுமே எக்ஸ்பிளனேஷன். சரிதான் மேம். எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ என்னப்பா? கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் ஆல்சோ கரெக்ட். அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் கரெக்ட் வரும்ப்பா? தான். ஆப்ஷன் ஏ. நம்ம ஒரு கொஸ்டின் விட்டுட்டோம் போல இருக்கு. இது சொல்லுங்க. 44th டிபிஎஸ்பில எந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் 1978ல 44வது அரசு திருத்த சட்டத்தின் மூலமாக சேர்த்திருக்காங்கன்னு கேக்குறாங்க. 44ன்னு வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? 4 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 8. முன்னாடி 3 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டிகல் 38 ரிலேட்டடா தான் அது வரும். சாரி, அவ்வளோதான். க்ளூ கொடுத்தாச்சு. ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க. வருமானம், தகுதி, வசதிகள், இன்இக்வாலிட்டிஸை மினிமைஸ் பண்ணணும்ல மேம்? அவ்வளவுதான். இங்க 38 இருக்கா, கண்ண மூடிட்டு போட்டுருங்க. வருமானம், தகுதி, வசதிகள், வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்விகளை குறைக்கிறது. டு மினிமைஸ் இன்இக்வாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் வந்து ஆர்டிகல் 38. ஸோ 44th டிபிஎஸ்பியில் 44th அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணாங்கன்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். அடுத்து சொல்லுங்க. 16th சொல்லுங்க. Assertion and reason. The governor of a state has no security. ஐயோ, நம்ம இப்பதான் பார்த்துட்டோம். ஓகேப்பா. நாடாளுமன்ற தீர்மானங்களை அதோட சரியான பொருளோட சொல்லுங்க. சென்ஷியர் மோஷன் என்ன, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் என்ன, காலிங் அட்டென்ஷன் மோஷன் என்ன, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் என்ன. சென்ஷியர் மோஷனா கண்டன தீர்மானம். ஒரு தனிப்பட்ட அமைச்சர் அல்லது அமைச்சர் குழுவுக்கு எதிராக கொண்டு வரதுதான் இந்த கண்டன தீர்மானம் அப்படின்னு சொல்றாங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு என்ன, நம்பிக்கையில்லா தீர்மானம். இது ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கு எதிராக கொண்டு வரதுதான் அப்படின்னு சொல்றாங்க. காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னா அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்துக்காக அமைச்சரோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக காலிங் அட்டென்ஷனாவே கவன ஈர்ப்பு தீர்மானம் அந்த மாதிரி பாத்துக்கோங்க. அட்ஜர்ன்மெண்ட்னா இது வந்து என்ன பண்றாங்க, 50 உறுப்பினர்களோட ஆதரவோட அவசர பொது முக்கியத்துவம் ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்குதுங்கிற மாதிரி நான் க்ளூ சொன்னேன். அப்படி இருக்கும்போது கொண்டு வந்திருக்காங்கங்கிறாங்க. இது என்னது? எது கரெக்டா இருக்கும்? எல்லாமே ரைட். எல்லாமே ரைட். எனக்கு மட்டும் இது கன்ஃபார்ம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எல்லாமே எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. எல்லாமே மேட்சா தான் இருக்கு. ஓகேவா? சென்ஷியர் மோஷன் என்ன, ஒரு தனிப்பட்ட அமைச்சர் அந்த அமைச்சரவை குழுக்கு எதிராக கொண்டதா கண்டன தீர்மானம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க மட்டும் கொண்டு வர முடியும்பா? மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். மக்களவையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஓகே, நாளைக்கு என்ன நாள் சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ் டே டுமாரோ? கல்வி வளர்ச்சி நாள். நாளைக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்பா. நீங்க ஆல்ரெடி தமிழ்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்ல ஜாயின் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, டோட்டலா குரூப் 1, 2 இப்ப 1 கூட நமக்கு டைம் போயிட்டு இருக்கு. 2, 2A and 4 இதுக்கு வந்து பார்த்தோம்னா டோட்டலா நம்ம 90 டெஸ்ட் வைக்க போறோம். இந்த பேட்ச்ல இருக்கிறவங்க நீங்க குவிட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா இன்னும் ஒரு 1 மினிட் தான் செஷன். நான் நாளைக்கும் நாளானிக்கும் 2 செஷன் போடுற மாதிரி பாத்துக்கிறேன்ப்பா. இப்ப மெயின்ஸ்க்கு வந்து ஃபீட்பேக் செஷன் போயிட்டு இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஜூம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்க குவிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டோட்டலா 90 டெஸ்ட் இருக்கு. அதுல நம்ம கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா 11,500 கொஸ்டின் பக்கம் நம்ம எழுதுவோம். சரிங்களா? தமிழ் அவுட் சோர்ஸ்ல 36 டெஸ்ட். அந்த 36 டெஸ்ட்டுமே ஒவ்வொரு டெஸ்ட்டும் எவ்வளோனா 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 36 அவுட் சோர்ஸ்ல நான் என்னென்னலாம் கவர் பண்றேன்னு எனக்கு ஷெட்யூல் வாங்கிக்கோங்க. 78 உங்களுக்கு தெரியும் என்னோட நம்பர், நான் வந்து சாட்ல போட்டு விடுறேன். 7867945526. ஓகேங்களா? அதுக்கு மட்டும் நான் மெட்டீரியல் கொடுத்துருவேன். தமிழ் அவுட் சோர்ஸ் என்னென்ன புக்கு கவர் பண்றோம், அது எப்படி மெட்டீரியல் கொடுக்குறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சிலபஸ் வைஸ்ல பாத்தீங்கன்னா 29 நம்ம தமிழ் சிலபஸ் இருக்கும்லப்பா, அதுல வந்து 29 டெஸ்ட் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொன்றுக்கு 100 கொஸ்டின். அடுத்து ஜிஎஸும் ஆப்டிடியூடும் இப்ப பாத்தீங்களா கொஸ்டின், அந்த கொஸ்டினும் அதுக்கு வந்து ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். கொஸ்டின் நீங்க பார்த்துருப்பீங்க ஸ்டாண்டர்ட் எல்லாமே வந்து அசஸ் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட், மேட்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா குரூப் 1க்கு நாங்க எடுத்த கொஸ்டினே 175. ஏன்னா ஜிஎஸ்ல எப்படி இருக்குப்பா, ஜிஎஸும் ஆப்டிடியூட் ரெண்டும் சேர்ந்து தானே 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 200 கொஸ்டினை நம்ம இங்க சேர்த்திக்கலாம். இங்க 175 நான் டைப்பிங் எரர் பண்ணிட்டேன். இது 200 இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுமே கொஞ்சம் இந்த 11,000ங்கிறதுமே கொஞ்சம் அதிகமா போகும். ஓகேங்களா? ஸோ இங்க 200 கொஸ்டின். அப்ப நம்ம மொத்தம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம எழுதுறோம். ஸோ இது வந்து கல்வி வளர்ச்சி நாளுக்காக மட்டும்தான் வந்து நான் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோங்க. ஸோ ஜூலை 15 நாளைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து இந்த தமிழ் அவுட் சோர்ஸ்ல மட்டும் இருப்பீங்க, இந்த 36 டெஸ்ட்டுக்கு மட்டும் இருப்பீங்க.
ஆல்ரெடி 1000 ருபீஸ் மாதிரி நீங்க ஜாயின் பண்ணி இருந்திருப்பீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு 499 மட்டும் பே பண்ணிட்டு நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலர் ஜிஎஸ் குரூப் 1 பேட்ச்ல இருப்பீங்க. குரூப் 1 பேட்ச்ல இருக்கிறவங்க தமிழ் ஜாயின் பண்ணணும்னாலும் அதே 499 மட்டும். எனக்கு நாளைக்கு 12 வரையிலும் தான்ப்பா நான் இதை யூடியூப்லயும் போட போறேன். நிறைய பேர் ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியலேன்னு சொல்றாங்க. ஏன்னா